களம் வந்து 4 முனை போட்டியா தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஊழல் சக்தின்னு சொல்லி அதிமுகவின் மீதான தாக்குதலை கொஞ்சம் அதிகப்படுத்தினதுல இருந்தே 4 முனை போட்டி உறுதியாயிடல. அமித்ஷா சொல்றாரு ஏற்கனவே இருந்த கூட்டணி தான் இது பிரிஞ்சு போய் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வியாக்கியானம் இவ்வளவு தூரம் பேசுறீங்களா? உங்களை நம்பி வந்தவங்க தானே தினகரனும் ஓபிஎஸ் போற ஊர்ல எல்லாம் சொன்னாங்க நான் இந்தியாவில் இருக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட அவங்க என்டார்ஸ் பண்ணல. ஏன் சார் இந்த அளவுக்கு ஜனநாயகம் படத்தை பிஜேபி எதிர்க்கணும்? எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு சொன்ன பிறகு மேல்முறையீடு போன போது அங்க ஏதோ சேட்டை நடக்குதுன்னு நம்மளை போன்றவர்கள் முடிவு பண்றோம். விஜய்க்கும் தெரியும். விஜய் வாய் திறந்து பேசணுமா இல்லையா சார்? இது தலைமை பண்பும் அல்ல, நாகரிக சமுதாயத்தில் மனித பண்பும் அல்ல. இப்போ பாஜக சொல்றாங்க அமைச்சரவையில வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குன்ற மாதிரியும் பேசுறாங்க. கூட்டணி ஆட்சியை விரும்புறாங்க. அமைச்சரவை அமைக்கிற மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க? தமிழுக்கும் இந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எஸ்பி லட்சுமணன் சார் அவர்கள் இருந்திருக்காங்க. வார நேரங்களே சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் வந்து 25%, 30-35% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க ஆசை சொல்லிக்கிறாங்க 40. எதை வச்சு கணக்கு எடுத்தாங்க? எத்தனை பேர்ட்டு நீ சாம்பிள் எடுத்த? அந்த கொஸ்டினரியை கூட முதல்ல நீ என்னன்னு போய் சாம்பிள் எடுத்த? ஒரு 2.5 லட்சம் பேர் இருக்கிற தொகுதியில் நீ எத்தனை பேர்கிட்ட போய் கருத்து கேட்ட? யாரை வச்சு எடுத்த? இப்போ எல்லாம் மக்கள் கருத்து கணிப்பில் நான் இப்போ சொல்லலை சார், ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். கருத்து கணிப்பை நம்பாதீங்க. அவர்கள் சொன்னதுபடி சொன்ன கட்சி ஆட்சிக்கு கூட வரும். அந்த கருத்து கணிப்பால் தான்னு எடுத்துக்காதீங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு 3% வரைக்கும் கூட ஒரு சயின்டிஃபிக் ஃபார்முலா படி மேக்ஸிமம் 3% டிஃபர் ஆகலான்னு சொல்கிறாங்க. 8-10%லாம் டிஃபர் ஆகுது. ஒரு சாதாரண வருத்தம் கூட பொதுமக்கள்கிட்ட அந்த சேனலோ அந்த சேனலுக்காக கருத்து கணிப்பை நடத்தி அந்த நிறுவனமோ கேட்கறதே இல்லை. அப்படி தொடச்சு போட்டு போயிடுறாங்க. சார் நாங்கள் சொன்னதுக்கு மாறாக நடந்திருக்கோம். பார்த்தீங்களா பிஜேபி ஆட்சி வந்துருச்சுப்பாங்க. பிஜேபி ஆட்சிக்கு சொன்னது நினைச்சாங்க. எத்தனை சீட்டு வரும்னு சொன்னீங்க? பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அறிவியல் பூர்வமான கருத்து கணிப்புல அவ்வளவு வித்தியாசத்துக்கு இடமே கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய தப்பு நடந்து போச்சுன்னு கூட தார்மீகமாக ஒரு வருத்தம் தெரிவிக்கிறோம். நீங்கள் டிவியில் கூட லைவ்ல அவங்க பேஜ் இருக்குல்ல, ட்விட்டரில் கூட அதை போடுறது இல்லை. அதனால தான் மக்கள் நம்பி யாரும் உண்மையை சொல்றது இல்லை. இப்போ நீங்கள் போய் பைக்கு நீட்டி அல்லது ஒரு பேப்பரை கொடுத்து போடுங்கம்னா இவன் யார் அனுப்பிச்சு வந்திருப்பான், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அவர் வீட்டில், அப்போ அந்த ஆள் அனுப்பிச்சிருப்பானோ, சரி மாற்றி சொல்லுவோம், அல்லது உண்மையை சொல்ல வேண்டாம், வீம்புக்கு ஒன்று டிக் பண்ணுவாங்க. இது கருத்து கணிப்பா சார்? அவன் மனசில் இருக்கிறது இங்கே வாங்கவே முடியாது சார். வாங்கணும்னு நினைக்கிறதும் தப்பு சார். அவன் சொல்லவும் மாட்டான் சார். சொல்லாமல் இருப்பதில் நியாயமும் இருக்குது. அதனால தான் நான் கருத்து கணிப்பை மதிக்கிறது இல்லையே தவிர எடுக்கிற நிறுவனங்களையோ சேனல் அதை ஒளிபரப்புகிற சேனல்களையோ நம்ம குறை சொல்லலை. அதை நம்பி பெருசாக பண்ணணும். 40 இருக்குன்னு தன்னம்பிக்கையோடு அவங்க கட்சி தொண்டர்களுக்கு சொல்கிறாங்க. உற்சாகப்படுத்தட்டுமே. என்ன தெரிஞ்சு கலைச்சூழல் நம்ம பார்க்குற பார்வை ஒரு பத்திரிகையாளராக ஊடகவியலாளராக மக்கள்கிட்ட பேசுறது, பொதுமக்களை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்வை பார்ப்போம், எக்ஸ்ட்ரா கேள்விகள் கேட்போம். அதை வச்சு பார்த்தா இரட்டை இலக்கத்தில் அவர் வாக்கு சதவீதத்தை பெறுவார். குறைந்தபட்சம் 10% வாங்குவார். அதிகமாக ஒரு 15% வரைக்கும் வாங்கலாம். ஏன் 37-38 பிடிச்சி ஆட்சியை பிடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். இருக்கிற சூழலை நம்ம கணக்கிடுறோம். தன் கட்சிக்கு முதல் தேர்தலே அங்கீகாரத்தை பெற்றுவிட விஜயகாந்துக்கு கிடைக்காத அந்த வரம், சீமானுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு விஜய்க்கு முதல் தேர்தலே கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் முதல் பார்வை பார்க்குறேன். ஓகே சார், இப்போ இருக்க நிலையை பார்க்கும்போது களம் வந்து 4 முனை போட்டியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஆமாம், விஜய் நேற்று அறிவித்ததன் மூலமாக ஊழல் சக்தின்னு சொல்லி அதிமுகவின் மீதான தாக்குதலை கொஞ்சம் அதிகப்படுத்தினதுலேருந்தே அதிமுக உடனோ அவர்கள் இடம்பெற்றிருக்கிற என்டிஏ உடனோ கூட்டணி இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டார்ல. அப்போ 4 முனை போட்டி உறுதியாயிடல. ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அல்லது ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் 3 செதறதில்லை. அதனால தான் திமுக அட்வான்டேஜ் நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம். இப்போ அமித்ஷா சொல்றாரு ஏற்கனவே இருந்த கூட்டணி தான் இது பிரிஞ்சு போய் மறுபடியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க, இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வியாக்கியானம் எவ்வளவு தூரம் பேசுறீங்களா? ஒரு 6 மாசம் முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா பீகாரை முடிச்சுட்டு வரோம், ஹரியானா முடிச்சுட்டு வரோம்னு எல்லாம் அங்கிட்டே பார்வை திருப்பினீங்களே. உங்களை நம்பி வந்தவங்க தானே தினகரனும் ஓபிஎஸும். போற ஊர்ல எல்லாம் சொன்னாங்க நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட அவங்க அதை என்டார்ஸ் பண்ணல சார். தமிழ்நாட்டு தலைவர்களை இவங்க மதிக்கிற லட்சணம் இவ்வளவுதான். செங்கோட்டையன் பேசாம இருந்திருப்பார்ல, அவர் டெல்லிக்கு வா அப்படின்னு ரகசியமா கூப்பிட்டு அவரும் சத்தமெல்லாம் போய் என்னத்தையோ ஒன்று பேசி அவர் இங்கே வந்து பொறுங்க நான் பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு பூடகமாக கிளப்பி இதில் பீதியிலையோ பயத்திலையோ அல்லது உஷாராகியோ எடப்பாடி அவரை கட்சியை விட்டு நீக்கி விட்டார். என்னடா பண்ணுறது ஒரு வாரம் தத்தளிச்சார் செங்கோட்டையன். திரும்பியாவது பார்த்தாங்களா பிஜேபி?
ஒரு ஆறுதலாவது சொன்னாங்களா? நட்டாத்துல விட்டாங்க சார் செங்கோட்டையனை. வேற வழி இல்லாம சார் விஜய் கிட்ட போய் சேர்ந்தாரு. அவருடைய சாய்ஸ் விஜயா சார் இருந்தாரு இல்லையே. பிரிந்து போனவங்களும் ஒண்ணு சேர்க்கணும் தான் முதல் பிரஸ் மீட் வச்சார், ஞாபகம் இருக்கா? திரும்பி பார்த்தா சிரிப்பா இருக்கும். அவருடைய நோக்கமே அதுதான். அதுக்கு உதவி பண்ண வேண்டிய பிஜேபி அப்ப மௌனமா இருந்தாங்க, அவரை வெளியே தள்ளினாங்க. அன்னைக்கு நடந்திருந்தா செங்கோட்டையன் போயிருக்க மாட்டார், வைத்தியலிங்கம் போய் திமுக போயிருக்க மாட்டார்ல சார். இன்னைக்கு ஓபிஎஸ் வருவாரா மாட்டாரா நீங்க காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. இருந்தால விட்டுவிட்டு இப்ப வருவாரா வரலையானா தெரியும், நான் நல்ல பதில் வரும்னு கிடக்குறாங்க. இப்ப ஏற்கனவே இந்த கூட்டணி பிளவுபட்டு இப்ப மீண்டும் ஒண்ணு செஞ்சிருக்காங்க. இது அந்த கூட்டணிக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்காதுங்களா சார்? எப்படி இல்ல பலவீனத்துக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு? நெகட்டிவா போறதுக்கு என்ன இருக்கு? யாரோ அவர் பேர் நாலு பேர் கூட பின்னாடி இப்ப இல்லைன்னு சொல்றோம். ஒருத்தர் விமர்சிக்கிறோம்னா அது தனியா ஒருத்தர் வரான்னு அந்த ஒரு ஓட்டு உங்களுக்கு நம்ம ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். பிரிந்தவங்க இணைஞ்சா அது எப்படி பலவீனமாகும்? இது ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள், ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்களுடைய எரிச்சல் கருத்துன்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி நான் இப்ப சொல்லல சார், 6-7 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். பிளவுபட்ட இயக்கங்கள் இணைவது காலத்தின் கட்டாயம். இப்ப இணைஞ்சிட்டாங்க சொல்ல, ஓரணியில நிக்கிறதே காலம் கொண்டு வந்தா அவள் சேர்த்துருக்கு. இணைப்புக்கான முதல் புள்ளியா கூட அது இருக்கலாம் இல்லையா? காலம் தானே அதை முடிவு பண்ணோம். இதுல சேர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன உங்களை கேட்கல, அதை விமர்சிக்கிறவங்களுக்கு சொல்றேன். வேற என்ன வழி சார்? தினகரன் இந்த முடிவை எடுக்கலாமா? எந்த முடிவு எடுக்கணும்? தனியா நின்று பார்த்தாரு, வர்ற ஆட்களை வச்சு கூட்டணி வச்சும் பார்த்தாரு, துணிஞ்சு எழுத்து நின்னாரு எல்லாரையும். எதுலையுமே அவருக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. வேற அவர் என்னதான் பண்ண முடியும்? பொலிட்டிக்கல் சர்வைவல் ஒன்று இருக்குல்ல, யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த முடிவு அவர் எடுத்தாங்க. ஆமா அதுல விமர்சனங்கள் இருக்கு, அதை கடந்து போறாங்களா? அவங்க எடுத்து வைக்கிற விமர்சனத்தை அந்த தொண்டர்கள் மக்கள் ஏத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம் சார். சரி, நல்ல சாய்ஸா ஒன்று சொல்லுங்களேன், தினகரன் ஒரு நல்ல சாய்ஸ் சொல்லுங்க. என்ன இருக்கு? திமுக போறதா? அதோட ஒரு கதை காலி. அண்ணா திமுகவை மையப்படுத்தி அரசியல் காலி. அங்கே போய் ஒரு ஷைன் ஆகலாம், மந்திரி ஆகிறாரு, அதெல்லாம் அப்புறம். அங்கே போய் ஜெயலலிதாங்கிற பேர் அந்த மேடையில் சொல்ல முடியுமா? ஏன் எல்லா கலைஞர், பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, எங்கப்பா அம்மா கேட்க முடியுமா தினகரனால? கொஞ்சம் அப்படி ஓரமா உட்காருங்க சார்மா, இந்த அவமானம் நமக்கு தேவையான அவரும் கணக்கு போட்டிருப்பார்ல சார். அப்புறம் வேற எந்த முடிவும் எடுக்காம தினகரன் இந்த முடிவு எடுத்தாருன்னு விமர்சிக்கிறோம். நம்ம முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். அந்த கட்சியை நடத்துறவங்களுக்கு அந்த கட்சியை வச்சுக்கிட்டு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவர்கள் படுற பாடு அவங்க பார்வையில இருந்து பார்த்தா தான் சார் புரியும். நான் தினகரனுக்காக சொல்ல, யாருக்காகவும் நான் இதை சொல்லுவேன். நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்த கூட ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு தோணுது சார். நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, விசிகாவும் பாமகவும் கூட ஒன்று விஜய் தலைமையில 2 பேரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அது இல்லாம இப்ப திமுக இருந்து ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு பார்வை தான் போயிட்டு இருக்கு. ஒரு சமூகம், 2 சமூகங்கள் அந்த இருவருடைய அல்லது அந்த 2 இயக்கங்களில் சிலருடைய தூண்டுதலால ஒரு மோதல் போக்குக்கு ஆளாகி தங்களை தாங்களே பாதிக்க செஞ்ச அந்த கசப்புகளை மறக்க செய்யறதுக்கு அவர்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறது கூட இது ஒரு களமா அமையலாம். அது தாவேக்காவா இருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் சாமர்த்தியமா நடந்துட்டு இருந்தா, சாமர்த்தியமா அவர் பிரச்சனைக்காக வாயை திறக்க மாட்டான்னு இப்ப அப்படி ஒரு சூழல் இருக்கிற போது திமுக தன் அரசியல் ஆதாயத்துக்காகவாவது அந்த முயற்சியை 2வது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஏன் சார் இந்த அளவுக்கு ஜனநாயகம் படத்தை பிஜேபி எதிர்க்கணும்? இது பிஜேபி தான் இல்லை, பட் அவர்கள் சம்மதம் இல்லாமல், அவர்களுடைய கண்ணசைவு இல்லாமல் ஒரு இந்த தணிக்கை வாரியத்துக்கு இவ்வளவு தைரியம் வருமானல எனக்கு ஒரு சந்தேகம். ஏதோ சில்மிஷன் நடக்குது சார். நீங்க ஒரு சென்சார் போர்டு மெம்பர், உங்களை மாதிரி இன்னும் 4 பேர் சேர்த்து 5 பேர் படத்தை பாக்குறீங்க. நிறுத்து 14வது நிமிஷம் திருப்பி ரீவைண்ட் பண்ணு. என்ன இவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையை இவ்வளவு சத்தமா காட்டுறீங்க, மியூட் பண்ணு, நோட் பண்ணிப்பாங்க. சரி அப்படிவா, என்ன அருவாள் எடுத்து இப்படி இதெல்லாமா காட்டுவீங்க, இத்தனை நிறையா கொத்துவ, கொஞ்சம் கட் பண்ணுங்க, இந்த நோட் பண்ணிக்க அப்படின்லாம் கட் பண்ணுவாங்க, மீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த உறுப்பினருக்கு இருக்கிற உரிமை யாருமே மறுக்கல. அப்படிலாம் நீங்க சொன்னதை கேட்டு கட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்களே ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புறீங்க, இதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. ஏங்க அந்த பிரச்சனையை சொல்லி கட் பண்ண சொல்லுங்க, இல்ல கட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி டிசென்ட் நோட் எழுதுங்க. எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு சொன்ன பிறகு மேல்முறையீடு போன போது அங்க ஏதோ சேட்டை நடக்குதுன்னு நம்மளை போன்றவர்கள் முடிவுக்கு வந்தோம். விஜய்க்கும் தெரியும். அவருக்காக, அந்த படத்துக்காக, இந்த அநியாயத்துக்காக எல்லாரும் குரல் கொடுக்குறோம்ல. விஜய் வாயை திறந்து பேசணுமா இல்லையா சார்? அவர் பிஜேபி பார்த்து அப்புறம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க, அப்புறம் என்ன துணிச்சல், அப்புறம் என்ன தலைவர் விஜய் அப்படின்னு கையெழுத்து பட்ட போதுமா? தலைவர்ங்கிற வார்த்தைக்குரிய அந்த மாண்பை, கடமைகளை, அதனுடைய என்ன சொல்றது, சில கட்டாயங்களை உணரணும் சார். அவர் படத்துக்கே குரல் கொடுங்க, அப்புறம் யாருக்கு சார் குரல் கொடுப்பாரு? உங்களை தொலைச்சு அப்படின்லாம் சொல்லல. தர்மம் வெல்லும், 2 வார்த்தை, தர்மம் வெல்லும். ட்வீட் போடக்கூடாது சார். நீதி வெல்லும். தடைகளை தாண்டி இந்த படம் வரும். நேற்று கூட்டத்தில் பேசுங்க. இந்த படத்துக்காக குரல் கொடுத்த தலைவர்களுக்கு நன்றி. அந்த டீசென்சிய நாகரிகத்தை காட்டுங்க. எதுக்காக வாய் திறக்க மாட்டேன்னா இது என்னது? அதுதான் விஜய் மேல கொஞ்சம் எரிச்சல் கலந்த கோபம் நமக்கு வருது. இது தலைமை பண்பும் அல்ல, நாகரிக சமுதாயத்தில் மனித பண்பும் அல்ல. அதுதான் சார். ஒரு பக்கம் பாஜக இந்த படத்தை புறக்கணிக்கிறாங்க,
இன்னொரு பக்கம் இவங்க கேட்ட சின்னங்கள்லயே ஒன்றான விசில் சின்னத்தை ஒதுக்குறாங்க. இது எப்படி சார் நல்ல புரிஞ்சு? சின்னம் தான். அது எல்லாமே பிஜேபின்னு பார்க்க வேண்டாம். ஆனா இவர் ஒரு 3 சாய்ஸ் கொடுக்குறாருல, அதுல ஏதோ என்ன ஆட்டோ கிட்டாலாம் இந்த கிரிக்கெட் என்னமோ சொன்னாங்க, என்ன லிஸ்ட்ல தெரியல. ஆனா கேட்ட சின்னத்துல ஒண்ணு இதுதான் விஜய் அறிக்கையில வந்திருக்கு. நல்ல எளிதில் அணுகக்கூடிய சின்னம். ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி நக்கலுக்கு சொன்னா கூட சேட்டை தான் அதுவும். ஊத தொடங்கினா விசில் சத்தம் கேட்க தொடங்கிச்சு, ஏதோ ஒன்று போட்டார் அவர். சாதாரண பாமர ஜனங்களை எளிதில் போய் சேரக்கூடிய சின்னம். பட் சோசியல் மீடியா வளர்ந்துட்டு இந்த காலத்துல விஜயோட சின்ன விசில்னு போய் சேர்ந்து 2 நாள் ஆச்சு. அதுக்கெல்லாம் அவர் கவலைப்பட வேண்டாம். சீமானுக்கு போன தேர்தலில் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கவலையே கிடையாது. சோப்பு டப்பா தான் சின்னம்னா கூட சீமானுக்கு அப்புறம் சோப்பு டப்பா தேடி பார்த்து போடுவான்னு சொன்னேன். சதவீதம் அதிகமாச்சா? புரியுதுங்களா? ஸோ சின்னத்தை மறைக்கிறனாலேயே, சீப்பை ஒழிச்சு வைக்கிறனாலேயே கல்யாணம் நின்று போயிடலாம். அதெல்லாம் பழைய பழமொழி, பழைய காலம். மண்டபமே இல்லைன்னா கூட இன்னைக்கு எங்கள் தெருவில் நின்று கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கான். அதனால அதெல்லாம் பழசாயிடுச்சு, பழைய டெக்னிக் ஆயிடுச்சு. தேர்தல் ஆணையத்துக்கு வேற வழி இல்லை. கேட்குற சின்னத்தெல்லாம் மறுக்கிற இடத்துல அவங்க இல்லை. சேஷ்டிகள் இந்த சென்சார் போர்டு வச்சு ஏதோ பண்றாங்க. அதுவும் கூட சார் ஒரு படத்தை நீங்க எவ்வளவு நாள் சார் தடுப்பீங்க? இப்போ இன்னைக்கு வந்து தீர்ப்பு கிட்டத்தட்ட நெகட்டிவான தீர்ப்பு தான் விஜய் தரப்புக்கு. ஆனா அந்த சிங்கிள் ஜட்ஜுக்கு போகுது. எத்தனை வயதா? 2 வயதால அவர் கேஸை முடிக்க போறாரு. என்ன அவங்க கிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்கன்னா கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்க போறாரு, அவ்வளவுதான். இதை அதை தாண்டி அதில் அரசியல் பண்ண முடியாது. பிஜேபி கூட ஒரு எல்லை வரைக்கும் தான் சார் பண்ண முடியும். இழுத்து பார்ப்பாங்க, இல்லாட்டி விட்டு சரி வேற எப்படி குடைச்சல் கொடுக்கலாம்னு அடுத்த லைனை மாத்திட்டு போயிடுவாங்க. முதலமைச்சர் அவர்கள் தீர்மானமா சொல்றாரு மீண்டும் திமுக ஆட்சி தான் என்று. அப்படி ஒரு சூழல் இருக்குதுங்களா சார்? இந்த 4 முனை போட்டி விஜய் எப்போ என் தலைமையில ஒரு அணி, நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு செயற்குழுல தீர்மானம் போட்டாங்கல்ல, தாவேக்க செயற்குழுல, அன்னைக்கே முடிவாயிடுச்சு 4 அணின்னு. கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. சிபிஐக்கு விசாரணை கூப்பிடுறாங்க, அங்கே உட்கார வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுக்க போறாங்க அப்படின்னு பேச்சு வந்ததுனால ஒருவேளை விஜய் போயிடுவாரோன்னு சந்தேகம் ஆயிடுச்சு. முந்தா நாள் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுனால 4 அணிகள் உறுதியான போதே திமுகக்கான வாய்ப்பு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு, அப்படி சொல்லலாம் இப்போதைக்கு. அதுக்கு இன்னும் அதை வீழ்த்துவதற்கு, திமுக வீழ்த்து அதிமுக இன்னும் வலுவான அணி அமைக்கணும், வியூகங்கள் வகுக்கணும், மக்கள்கிட்ட ஒற்றுமையா போகணும். பிஜேபி சில இடர்பாடுகளை கொடுக்க அவங்க சில ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. இன்னொரு 40 நாள் ஏதாவது மந்திரி வீட்டுலாம் போறோம் வர்றோம், வழக்குகள் சட்டத்துக்கு உட்பட்ட சட்ட நடவடிக்கைகள், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைம்பாங்க. இதெல்லாம் வைக்கிறதுக்கு அவங்களும் தயாரா இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்து அப்ப என்ன கலைச்சூழல்னு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழல் திமுகவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா தான் இருக்கு. அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் வந்து விஜய் ஆப்ஷன் விட்ட மாதிரி இருக்கு. இந்த நிலையில கூட்டணிக்குள்ள ஏதாவது நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? யாரு? காங்கிரஸ் சைடுல இல்ல, விஜயை வச்சுக்கிட்டு வேற வலிமையை அதிகப்படுத்துவாங்க. ஓகே. இப்போ விஜய் காங்கிரஸுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நான் பார்க்கல. நேற்று என்ன சொன்னார் அந்த கூட்டத்தில் பேசும்போது, நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் நாம வெற்றி காண்போம்னு சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் வரணுங்கிற விருப்பம் அவருக்கு இன்னும் விஜய்க்கு இன்னும் காணாம போயிடல. முயற்சி அவர் லெவல்ல தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறான்னு எனக்கு தோணுது. திமுக உஷாரா இருக்கணும். இப்போ பாஜக சொல்றாங்க முதலமைச்சர் வேட்பாளர்ல கொஞ்சம் போக்கு காட்டுற மாதிரியே இருக்கு. இன்னொரு பக்கம் அமைச்சரவையில வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குன்ற மாதிரியும் பேசிட்டு கூட்டணி ஆட்சியை விரும்புறாங்க. எந்த ஆட்சியில, யார் ஆட்சியில அமைச்சரவை இடம் கேட்கிறாங்க? அதிமுக அமைக்கிற ஆட்சியில இடம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி எடப்பாடி அமைக்க போற அமைச்சரவையில பிஜேபி இடம் கேட்குது. அமைச்சரவை அமைக்கிற மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க? 45 நிமிஷம் பேசுறாரு. அதிமுக பேரை கூட பிரதமர் சொல்லல. முதல் பிரச்சார கூட்டம் சார், அரை கூவல் விடுக்கிற சங்கநாதம் முழங்க வேண்டிய கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லல, அதிமுக பேரையே சொல்லல. எப்படி அந்த கூட்டணி பலப்படும்? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதிமுக இழைக்கப்படுற அநீதி, அது அதர்மம், அது கூட்டணி தர்மமே அல்ல. நீங்க இவ்வளவு எரிச்சல் இருந்தா எதுக்கு கூட்டணி அமைக்கணும் அதிமுகவோட? நான் சொல்ல புரியுதா சார்? அவர் பேரையே சொல்ல மாட்டீங்கன்னா, நீங்க எம்எல்ஏ இருந்தாலும் சார் நீங்க போஸ்ட் எலெக்ஷன்ல ஏதாவது சில கலாட்டா பண்ண முடியும், கவர்னர் வச்சு ஏதோ பிளான் பண்றீங்கன்னா, எம்எல்ஏவே இல்லைன்னா நீங்க ஒரு 20-25 தொகுதி தனியா நிக்க போறாங்கல்ல, ஐ மீன் அவங்களுக்குன்னு வாங்கி நிக்க போறாங்கல்ல, அதிமுக உதவி இல்லாம ஜெயிக்க முடியுமா? எந்த ஒன்றிய செயலாளர், எந்த நகர செயலாளர், எந்த கிளை செயலாளர் சந்தோஷமா வேலை செய்வான்? எப்படியாவது வானதியை ஜெயிக்க வைக்கணும். மனசு வருமா சார்? அண்ணாமலை ஜெயிக்க வைக்கிறது அவனுடைய முதல் வேலை. எப்படி சார் அவனுக்கு மனசு வரும்? நீங்க அதிமுக பேரையே சொல்ல மாட்டீங்களா, ஆனா உங்களை ஜெயிக்க வைக்கணுமா? ரோஷமுள்ள அதிமுக கொண்டு அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். பிஜேபி தவறு செய்கிறது. யாருக்காக எனக்கு புரியல. எந்த வகையிலும் அது பிஜேபிக்கும் நல்லதல்ல, அதிமுகவுக்கும் நல்லதல்ல, என்டிஏவுக்கும் நல்லதல்ல.
இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ என்டிஏ சைடுல இவங்க கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திமுக சைடுல இன்னமும் ஒரு சில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதே மாதிரி தேமுதிகவோட மட்டும்தான் ஏன்னா ஆல்ரெடி அவங்க எங்க எல்லாம் யாரையெல்லாம் அகாமடேட் பண்ண முடியுமோ பண்ணி இன்டாக்டா இருக்கு. காங்கிரஸை போக விடாம தடுக்கிறது முதல் சவால். கூடுதலா தேமுதிக வர வைக்க முடியுதான்னு பாக்குறாங்களே தவிர அதிமுக தான் அந்த தேவை இருந்தது. என்னடா வெறும் ஒரு வருஷம் முன்னாடியே எடப்பாடியை கூட்டி அமைச்சா யாரும் போகலன்னோ. போக வேண்டிய அவசியம் இல்லை சார் நான் சொன்னேன். எலெக்ஷன் வர்றப்போ தானே போகணும். இப்போ அன்புமணி வந்தாரா, தினகரன் வந்தாரா, கிருஷ்ணசாமி இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு. நான் என்டிஏ விட்டு எங்கே போனேன்றாரு. மதுராந்த மேடையில் ஏறல, என்டிஏலேருந்து வெளியேறுகிறேன் நான் சொன்னேன்னா. அவர் சில நம்பரை எதிர்பார்க்குறாரு, அந்த நம்பர் என்ன வரல, ஒப்புதல் வரல. ஸோ அவங்கவுங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது வேண்டிய கட்டாயம் அதிமுக என்டிஏ அணிக்கு தான் இருந்தது. காங்கிரஸ் திமுக அணிங்கிறது ஆல்ரெடி இன்டாக்டாக இருக்கிறது. கூடுதலாக 1-2 பேர் வரலாமே தவிர தேவை இவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சார் மௌனமாக இருக்காங்க? உள்ள இந்த நிகழ்வுகள் ஒரு நாளாக நடந்துட்டு இருக்கனால அதிமுகவை மையப்படுத்திய பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாக கேட்குது. ப்ளஸ் எடப்பாடி தினகரன் சேர்ந்தாங்களே, அது ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக மாறி இருக்கு. இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.